ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பபுல்கம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரோஷன் கனகலா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மானசா சௌத்ரி நடிச்சிருக்காங்க. அரவிந்த் மற்றும் சுபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராம மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ரவிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி வாங்கியிருக்காங்கன்னா ஓடிடி தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சித்தி தனி, யோகிதா பிகானி, அதா சர்மா மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா சுதீப் தோசன் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா ZEE5 தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரீமிங் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஹாம்பர்ஹெட், ஜேசன் மோமோ, ராண்டல் பார்க் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜேம்ஸ் வேன் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா புக் மை ஷோ தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு போன்ற லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் சுபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கான ஓடிடி ஷேர் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களா. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி மாதம் செகண்ட் வீக் தாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்லாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.